ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டு மே மாதம் மீனம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ராசியிலேயே சனி பகவான் உங்களுக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது. ராசியிலே சனி பகவானும் செவ்வாய் பகவானும் அமர்ந்து இளம் வயதில் இருப்பவர்களை, குறிப்பாக ஒரு 30 வயதுக்குள்ள அவயோக தசாபுத்தியில் மாட்டிக்கொண்டிருப்பவர்களை, அதுவும் குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை உண்டு இல்லை என்று செய்து கொண்டிருக்கிறார். அதான் உண்மை. புழுக முடியாது, இருப்பதைத்தான் பேச முடியும். இந்த மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு ஜென்ம சனி பகவானுக்கு ஏற்பட்ட அதீத பாபத்துவ நிலை அப்படியே விடுபட போகிறது. குருவின் வீட்டில் சனி பகவான் சுபத்துவமாக தொடரப் போகிறார். இந்த மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் உங்களுடைய யோகாதிபதி, பாக்கியாதிபதி, 2-9 கூடையவர், தனாதிபதி, பாக்கியாதிபதி 2ஆம் இடத்துல வந்து ஸ்தான வலுவை அடைகிறார். அற்புதமான யோக அமைப்பு. 4ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து இருக்கிறார். 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். ராசிநாதன் சுகஸ்தானத்தில் அமர்ந்து சுகஸ்தானத்தை வலுப்படுத்தி ஜீவனஸ்தானத்தை பார்த்து சுபத்துவப்படுத்துகிறார். அற்புதமான யோக அமைப்பு. உங்களுடைய 3-8 கூடையவர், 3ஆம் அதிபதி, முயற்சி பாவாகாதிபதி சுக்கிர பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு, உங்களுடைய லக்கணத்துக்கு சுக்கிரன் அப்படி ஒன்றும் பெரிய யோகர் இல்லை. 8 கூடையவர் 3ஆம் இடத்தில் மறைந்து அமரலாம். ஸ்தான வலுவோடு அமர்ந்திருக்கிறார். மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து திக்பல அமைப்புகளை ஏற்படுத்தி கொண்டு 2 மாபெரும் சுபர்கள் வலுத்து ஜீவனஸ்தானத்தை பார்க்க போகிறார்கள். 4ஆம் இடத்துல குருவை அமர்ந்திருக்கிறார். குருவனுடைய இருப்பாலும் அவருடைய தொடர்பாலும் 8, 10, 12ஆம் இடங்கள், 4ஆம் இடங்கள் எல்லாமே வலுவாக செயல்பட போகிறது. 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம், 10ஆம் இடம் உங்களுடைய தொழில் உத்தியோகம், 12ஆம் இடம் உங்களுடைய சுப விரயங்கள், 4ஆம் இடம் உங்களுடைய சுகஸ்தானம் அற்புதமாக செயல்பட போகிறது. இன்னும் ஒரு விடயம் சொல்லட்டுமா? அற்புதமான விடயம். 6ஆம் இடத்துல கேது தனித்து அமர்ந்திருக்கிறார். 6ஆம் இடத்துல இயற்கை அசுபர்கள் சனி, செவ்வாய், ராகு, கேது தனித்து ஒருவராக அமரலாம். கடன் விலகும், நோய் விலகும், எதிரிகள் விலகுவார்கள். அற்புதமான யோக அமைப்பு. கடன் நோய் எதிர்ப்புகள் இருந்தாலும் உங்கள் கட்டுக்குள் இருக்கும். அற்புதமாக இருக்கிறது. உங்களுடைய 7ஆம் அதிபதி, உங்களுடைய 4ஆம் அதிபதி, சுகாதிபதி, களத்திராதிபதி புதன் பகவான் நீச்சமடைந்து சனியோடு சேர்ந்து பாபத்துவமாக இருந்தார். இப்போது அவர் நீச்ச நிலைகளிலிருந்து விடுபட்டு சூரியனோடு சேர்ந்து புதாதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொண்டு நல்லபடியாக சுக்கிரனோடு பரிவர்த்தனையாக போகிறார். மாதத்தினுடைய 15ஆம் தேதி அளவில் சூரிய பகவானும் புதன் பகவானும் ரிஷபத்திலே வந்து அமர்கிறார்கள். சுக்கிரனோடு புதன் பரிவர்த்தனை அடைகிறார். அற்புதமான யோக அமைப்பு. கணவனுக்கு மனைவிக்கும் இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாம் அப்படியே விலகும். படிப்படியாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். ஆனாலும் சனியின் பார்வை 7ஆம் இடத்துக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நான் யார் தெரியுமா, என்னுடைய ஃபேமிலி என்ன தெரியுமா, இப்படி என்று வாழ்க்கை துணையோடு பேசவே கூடாது. சற்று விட்டு கொடுத்து போக வேண்டும். விட்டு கொடுத்து போகிறவர்கள் கெட்டு போவதில்லை. 7ஆம் இடம் நேரடியாக சனியின் பார்வையில் இருக்கிற போது ரிலேஷன்ஷிப், பார்ட்னர்ஷிப்புக்குள்ள தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. 7ஆம் இடம் உங்களுடைய சோசியல் ஐடென்டிட்டி, உங்கள் பெயர் புகழுக்கு களங்கம் வருவதை போல கோபத்தோடு பிடிவாதத்தோடு நீங்கள் செயல்படக்கூடாது. சூழ்நிலையை அனுசரித்து விழிப்போடும் விழிப்புணர்வோடும் சமநிலையோடும் தெளிவோடும் புத்தி கூர்மையோடும் சமயோகித புத்தியோடும் நடந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு அமைப்பை தவிர அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்கள் இல்லை. சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பாக்கியாதிபதி பாபத்துவ நிலையிலிருந்து விடுபடுகிறார். ஜீவனஸ்தானத்திற்கு நேரடியாக குருவின் பார்வை இருக்கிறது. மாதத்தினுடைய பிற்பகுதியில் சுக்கிரனும் சேர்ந்து பார்க்க போகிறார். நிச்சயமாக சொல்கிறேன், தொழிலில், வேலையில, உத்தியோகத்தில், வருமானம் தரக்கூடிய அமைப்புகளில், வியாபாரத்தில் இருந்த தடைகள் எல்லாமே மெல்ல 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 அப்படியே விலகிவிடும். இன்னொன்று சொல்லட்டுமா? அற்புதமான ஒரு விடயம், ஒரு குட் நியூஸ். இந்த மாதம், அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி அளவில் உங்களுடைய ராசிநாதன் கடகத்தில் வந்து உச்சமடைந்து ராசியை பார்க்க போகிறார். அவர் மாபெரும் சுபராகி சனியை பார்க்கிற போது சனி வாளை சுருட்டி கொண்டு சாந்தம் அடைந்து விடுவார். அதன் பிறகு ஜென்ம சனி பெயருக்குத்தான் இயங்கிக் கொண்டிருப்பார். அற்புதமான பொற்காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது. கோபத்துல, அவசரத்துல, இப்போது இந்த காலத்துல 7ஆம் இடத்தை சனி பார்க்கிற இந்த காலத்துல உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடையில தேவையில்லாத அசௌகரியங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது.
எதிர்காலத்தில் வரப்போகிற நன்மைகளை அறுவடை செய்ய வேண்டும் என்றால் இப்போது நீங்கள் சற்று பொறுமையாக இருந்துதான் ஆக வேண்டும். அப்படி ஒன்றும் கைமறி போகாது. 2ஆம் இடம் வலுவாக செயல்பட போகிறது. 2ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் சனியோடு சேர்ந்திருந்த பாவத்துவ நேர்களிலிருந்து அப்படியே விடுபட போகிறார். நல்ல வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்துக்குள்ள இருந்த குழப்பங்கள் எல்லாமே அப்படியே விலகும். உங்கள் வார்த்தைகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். அற்புதமாக இருக்கிறதே. சொல்லும் செயலும் ஒரு நேர்கோடாக இருக்க போகிறது. இந்த மனிதர் இதை சொன்னால் கண்டிப்பாக செய்வார். வாக்கு பலிதம் ஏற்படும். சாப்பாட்டு விஷயத்தில் இதுவரைக்கும் அலட்சியமாக இருந்தவர்கள் உணவு விஷயத்தில் நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க போகிறீர்கள். யோகா, தியானம், ஆன்மீக விஷயங்கள்ல நாட்டம் வரப்போகிறது. 9ஆம் இடம் வலிமையாக செயல்பட போகிறது. 9ஆம் இடம் நல்லபடியாக தனிச்சுக்கனுடைய பார்வையில் இருக்கிறது. 9ஆம் அதிபதி சனியின் பாபத்துவ அமைப்புகளிலிருந்து விடுபட்டு விட்டார். ஸ்தான வலுவை அடைந்து விட்டார். ஸ்பிரிச்சுவல் டூர் சென்று வர முடியும். 12ஆம் இடம் நல்ல சுபத்துவமாக செயல்பட போகிறது. 12ஆம் இடம் சுபத்துவமாக செயல்படுகிற போது 9ஆம் இடம் வலுவாக செயல்படுகிற போது ஸ்பிரிச்சுவல் டூர், ஆன்மீக யாத்திரைகள், பில்கிரிமேஜ் டூர் என்று சொல்வார்கள். ஆன்மீக யாத்திரைகள் சென்று வருவதற்கான அற்புதமான பொற்காலம். 9ஆம் இடம் 9ஆம் அதிபதி நல்ல வலுவாக செயல்படுகிற போது குலதெய்வத்தை சென்று நேரிலே பார்த்து வணங்குகிற போது அருளை அப்படியே அள்ளி கொண்டு வரலாமே. குலதெய்வ ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. ராசியிலே இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு அதீத பாபத்துவ நிலை அப்படியே விலகி செல்கிறது. 7ஆம் அதிபதி புதன் பகவான் நீச்சத்திலிருந்து விடுபடுகிறார். 4ஆம் இடம் அற்புதமாக செயல்பட போறது. 4ஆம் இடம் உங்களுடைய அம்மா, உங்களுடைய தாயாரை குறிக்கிற இடம், உங்களுடைய கல்வி, உங்களுடைய சுக சௌகரியங்கள், வண்டி வாகனம், வீடு வாசல், நிலையான சொத்துகள், கல்வி, தாயார், தன் சுகம், அத்தனை அமைப்புகளும் 4ஆம் இடம் தானே. 4ஆம் இடம் வலிமையாக செயல்பட 2 மாபெரும் சுபர்கள் இருக்க 12ஆம் இடம் குருவின் பார்வையில் சுபத்துவமாக இருக்கிற போது அம்மாவுக்காக நீங்கள் ஏதாவது செலவு செய்யலாம். வண்டி வாகனம் வாங்கலாம், நிலையான சொத்துக்களை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கலாம். சுப செலவுகள் எப்படியும் இருக்கிறது. வெளிநாடு செல்ல வேண்டும் கனவோடு காத்திருந்தவர்களுக்கு தசாபுத்திகளின் அடிப்படையில் வெளிநாடு செல்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. மிகப்பெரியதொரு நன்மை, ஜீவனஸ்தானத்தை 2 மாபெரும் சுபர்கள் வலுத்து பார்க்க போகிறார்கள். தொழில இருந்த அசௌகரியங்கள் இந்த ஜென்மச்சனி காலத்திலேயும் அப்படியே விலக போகிறது. அதிர்ஷ்டசாலிகளா இல்லையா நீங்கள்? உண்மையில சொல்றேன், பண வரவு இருக்கும், நல்ல வேலை கிடைக்கும், தொழிலில் இருந்த தடைகள் எல்லாமே விலகிறது, உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் விலகும், வாக்கு பலிதம் ஏற்படும், அற்புதமாக செயல்பட போகிறது. சூரியன் என்ன தருவார்? தலைமை பதவியை தருவார். தந்தைக்கும் உங்களுக்கு இடையில ஒற்றுமையை தருவார். பட்டம் பதவியை தருவார். மின்சார அடிப்படையில் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் நல்ல வளர்ச்சிகளை தருவார். சம்பள உயர்வை தருவார். கௌரவத்தை தருவார். அரசு வழி ஆதாயங்களை தருவார். அரசியல்வாதிகளுக்கு நன்மைகளை தருவார். அற்புதமாக இருக்கிறதே. சுக்கிரன் வலுவாக செயல்பட போகிறார். சுக்கிரன் என்ன தருவார்? அழகை அவர்தான் தர வேண்டும். ரொட்டேஷன் மணி அவர்தான் தர வேண்டும். இந்த வாழ்க்கைக்கு தேவையான சுகபோகங்களை அவர்தான் தர வேண்டும். நகை நட்டு விலையுந்த பொருட்களை அவர்தான் தர வேண்டும். மனசுல நிம்மதி அவர்தான் தர வேண்டும். அற்புதமாக இருக்கிறதே. சுக்கிரன் வலுவாக செயல்படுகிறார். புதன் வலுவாக செயல்படுகிறார். சூரியன் வலுவாக செயல்படுகிறார். ராசியில இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு பாபத்துவ அமைப்புகள் விலகி விட்டது. செவ்வாய் வலுவாக செயல்பட போகிறார். மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டடம், நெருப்பு, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, மின்சாரத்துறை, விளையாட்டுத் துறையில் செயல்பட்டு கொண்டிருந்தால் கணிசமான லாபத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். சினிமா துறையில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். ஆடிட்டிங், அக்கவுண்டிங், டீச்சிங், பேங்கிங், மார்க்கெட்டிங், மீடியா துறை, ஐடி துறை, பேஸ்புக், இணையதளம், இது போன்ற அமைப்புகளில் புதனுடைய துறையில் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் பேசி பிழைப்பவர்கள், செல்போன் கடை வைத்திருப்பவர்களுக்கு அதீத லாபத்தை பார்க்க போகிறீர்கள். செவ்வாய் பகவான் பாபத்துவ நிலைகளிலிருந்து விடுபட்டு விட்டார். டிபார்ட்மெண்ட் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் புதிய ஷோரூம் ஆரம்பிக்க முடியுமே. அற்புதமாக இருக்கிறதே. ஜென்மச்சனி பெயருக்கு தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார். கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை. அற்புதமாக இருக்கிறது. பில்டிங் கான்ட்ராக்ட், சிவில் இன்ஜினியர்ஸ், ரியல் எஸ்டேட் எல்லாமே கணிசமான லாபத்தை தரப்போகிறது. அமைதியாக செல்லுங்கள். ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்க இருக்கிற குரு பயிற்சி உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் இரட்டிப்பாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. கோபத்தில், அவசரத்துல எந்த முடிவுகளையும் எடுத்து அந்த வாய்ப்புகளை எல்லாம் நழுவ விட்டு விடாதீர்கள். பொறுமையாக இருந்தால் இந்த மாதத்தை அப்படி எளிமையாக கடந்து வந்து விட்டால் குரு பயிற்சிக்கு பிறகு தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். இந்த மாதம் கூட அப்படி ஒன்றும் கைமுறை போகவில்லை. உங்களுடைய மாதமாகத்தான் இருக்கிறது. மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றமாக போகலாம். வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் வரும். குடும்ப பெண்களுக்கு வீட்டுக்குள்ள இருந்த அசௌகரியங்கள் எல்லாமே அப்படியே விலக போகிறது. ஆனாலும் 7ஆம் இடத்தை சனி பார்த்து கொண்டிருக்கிறதுனால கணவனோடு அல்லது மனைவியோடு தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். குறிப்பாக குடும்ப பெண்கள் சூடான விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வயதான பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் இதுவரைக்கும் இல்லாதது போல அற்புதமாக அதிகரிக்கும்.
நாட்பட்ட நோய்களிலிருந்து அப்படியே விடுபடுவீர்கள். சுகஸ்தானம் அதீத வலுவை பெற்றிருக்கிறது. குடும்ப தலைவர்களுக்கு தொழில, வேலையில, உத்தியோகத்தில் இருந்த தடைகள் எல்லாமே படிப்படியாக விலக போகிறது. ராசிநாதன் உச்சமடைய போகிறார். ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். பொறுமையாக இருங்கள், சமநிலையாக இருங்கள், தெளிவாக இருங்கள். உடனடியாக சென்று குல தெய்வத்தை பார்த்து வணங்கிவிட்டு வாருங்கள். எதிர்காலம் உங்களுடையதாக இருக்கிறது. ஒளிமயமான எதிர்காலம் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு கண்களில் தெரிய போகிறது, தெரிந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த மாதம் கூட அப்படி ஒன்றும் கைமறி போகவில்லை. வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு மே மாதம் மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.